மக்களின் தளம். வணக்கம். பாமகவில் தற்பொழுது அப்பா மகன் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் நேரடியாக மோதி வருகின்றனர். இந்த மோதல் பொதுவெளியில் நடந்து வருகிறது. அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். இதனால் பாமகவினர் தற்பொழுது இரு அணிகளாக செயல்பட்டு வருகின்றனர். ராமதாசுக்கு ஆதரவாக ஒரு தரப்பினரும், அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவாக இன்னொரு தரப்பினரும் செயல்பட்டு வருகின்றனர். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தனித்தனியாக அவ்வப்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்களின் பதவிகளை ராமதாஸ் பறித்து வருகிறார். அதன்படி பல்வேறு மாவட்ட செயலாளர்களை அவர் நீக்கியுள்ளார். தற்பொழுது பாமகவின் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் தலைவராக பதவி வகித்து வந்த வழக்கறிஞர் பாலுவை அந்த பொறுப்பில் இருந்து டாக்டர் ராமதாஸ் நீக்கியுள்ளார். பாமகவில் உள்ள பிரபலமான தலைவர்களில் வழக்கறிஞர் பாலுவும் ஒருவர். கட்சி சார்ந்த பல வழக்குகளில் நீதிமன்றங்களில் நடத்தியவர் தான் இந்த பாலு. தற்பொழுது அவரது நீக்கம் பாமகவினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மேலும் வழக்கறிஞர் பாலுக்கு பதிலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் புதிய தலைவராக வழக்கறிஞர் VS கோபு நியமிக்கப்பட்டுள்ளார். பாமகவில் அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்களை ராமதாஸ் நீக்குவது கடந்த சில நாட்களாகவே நடந்து வருகிறது. அந்த வரிசையில் தற்பொழுது வழக்கறிஞர் பாலுவிடம் இருந்து அவரது பதவி பறிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேசினார். அப்பொழுது இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று நிர்வாகிகள் நினைத்தனர். ஆனால் பாமகவில் இன்னும் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையேயான பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை. ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையே தொடரும் இந்த மோதல் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் கவலை அடைந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் இந்த மோதல் என்பது கட்சியின் வளர்ச்சியை பாதிக்கும் என்று கட்சியினர் வருத்தம் அடைந்துள்ளனர். மேலும் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் முடிவுக்கு வர வேண்டும் என்று அந்த கட்சியின் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.